ஈஸ்வரி ரெஸ்டாரண்ட்டை விலைக்கு கொடுக்க மாட்டேன்னு சொன்ன பாக்யாவோட பொண்ணு இனியாவை கடத்த சொல்லி ஐடியா கொடுக்குற கோபிக்கு சரியான பதிலடி பாக்யா கொடுப்பாங்கன்னு நீங்களும் நினைச்சா மறக்காம இந்த வீடியோ கிளிக் பண்ணிட்டு வாங்க நாளைக்கான ப்ரோமோக்கான ப்ரிடிக்ஷன் என்னன்னு பார்க்கலாம். பாக்யலட்சுமியில் ஈஸ்வரி சொல்றாங்க கோபி கிட்ட, டேய் கோபி, இதுதான் சமயம், நீ இந்த சுதாகருக்கு சாதகமாவே பேசு. ஏன்னா இந்த ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸை வச்சுட்டு தானே பாக்யா குடும்பத்தவே இப்படி சின்ன பின்னமா ஆக்கிட்டா. அதனால எப்படியோ ஒரு நல்ல விலை கொடுத்தாரு. இந்த சுதாகருக்கு பேசாம பாக்யா அந்த ரெஸ்டாரண்ட்டை வித்துட்டு சந்தோஷமா குடும்பத்தை பார்த்துட்டு இருக்க வேண்டியது தானே. நாம சொன்னா கண்டிப்பா இந்த பாக்யா கேட்கவே மாட்டா. அதனால இது சுதாகர் கிட்டையே விற்று அவரே எப்படி மிரட்டி வாங்கணுமோ வாங்கட்டும். அது மட்டும் இல்லடா கோபி, கண்டிப்பா நீ சுதாகருக்கு ஃபேவரா என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணு இந்த விஷயத்துல அப்படின்னு கோபிக்கு சொல்லி கொடுக்குறாங்க ஈஸ்வரி. உடனே கோபியும், அம்மா எனக்கும் தெரியுமா, ஏன்னா பாக்யா இந்த ரெஸ்டாரண்ட்டை வச்சுட்டு தான் ரொம்பவுமே யாரையுமே மதிக்காம இப்படி எல்லாரையும் எடுத்தெறிஞ்சு நடந்துக்கிறா. அது மட்டும் இல்லாம எழிலோட சப்போர்ட் ரொம்பவுமே இருக்கு பாக்யாவுக்கு, அந்த தைரியம்தான். அதனால இப்ப இனியாவும் வேலைக்கு போய் எழில், செழியன், இனியா 3 பேருமே பாக்யாவுக்கு ஆதரவா இருக்கங்காட்டி இப்ப நம்ம எல்லாம் கண்டா ரொம்பவுமே ஒரு தூசி மாதிரி நினைச்சுக்கிறா பாக்யா. அதனால கண்டிப்பா இந்த சுதாகர் பாக்யாவுக்கு பாடம் புகட்டியே ஆகணும். ஏன்னா சும்மா பெண்கள் எல்லா துறையிலையும் முன்னேறணும்னு இப்படி எல்லாத்தையுமே வீட்டில் இருக்கிறவங்களை எடுத்தெறிஞ்சு நடந்துட்டா அதுக்கப்புறம் இப்படிதாம்மா நம்ம குடும்பம் தான் ஒரு எடுத்துக்காட்டு. அது மட்டும் இல்லம்மா, இனியா விஷயத்துல பாக்யா எடுக்கிற ஒவ்வொரு முடிவுமே எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. அதனாலேயே நான் பாக்யாவுக்கு ஆப்போசிட்டா இந்த விஷயத்துல செயல்படத்தான் போறேன். சுதாகருக்கு ஆதரவா நான் என்னென்ன பண்ண முடியுமோ பண்றேன் அப்படின்னு சொல்ல உடனே சுதாகரும் அங்க கோபி வீட்டுக்கே வந்துடுறாரு. வந்த சுதாகர் கோபி கிட்ட சொல்றாரு, என்ன மிஸ்டர் கோபி, உங்க மனைவி பாக்யா கிட்ட நான் எவ்வளவோ பேசி பார்த்துட்டேன். ஆனா அவங்க விலை கொடுத்து வாங்கினா மரியாதையாக தரமாட்டாங்க போல. அதனால் என்னோட பாணியில் நான் வாங்கவா அப்படின்னு கேட்குறாரு. உடனே கோபி சொல்கிறாரு, சுதாகர் நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, உங்களுக்கு தான் அந்த ரெஸ்டாரண்ட்டு, அதில் என்னோட சப்போர்ட் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. அதனால் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். அதுக்கு நானே உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன். அதை செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக பாக்யா தன்னால் அவளோட ரெஸ்டாரண்ட்டை உங்களுக்கு சேல்ஸ் பண்ணுவா அப்படின்னு சொல்ல உடனே சுதாகர் சொல்கிறாரு, அப்படி என்ன ஐடியா மிஸ்டர் கோபி சொல்லுங்க அப்படின்னு சொல்ல உடனே கோபியும், என் பொண்ணு இனியா இருக்கால, அவனா பாக்யாவுக்கு ரொம்பவுமே பிடிக்கும். அதனால பேசாம இனியாவை கடத்திடுங்க அப்படின்னு சொல்ல உடனே சுதாகர் சிரிச்சுட்டே சொல்றாரு, என்ன கோபி, உங்க பொண்ணு தானே இனியா, அவங்கள நீங்களே கடத்த சொல்றீங்களே அப்படின்னு சொல்ல உடனே கோபி சொல்றாரு, என்ன சுதாகர், நீங்க உங்க மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை விட நான் உங்க மேல ரொம்பவுமே நம்பிக்கை வச்சிருக்கேன். என் பொண்ணு மேல சின்ன நெகக்கீரல் கூட படாது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் உங்களுக்கு இந்த ஒரு ஐடியாவை கொடுக்குறேன். அதனால் நீங்கள் இனியாவை கடத்துங்க. கடத்திட்டு பாக்யாவை எவ்வளவு தூரம் மிரட்ட முடியுமோ மிரட்டி பாருங்க. இனியா கிடைக்கணும்னா கண்டிப்பாக பாக்யா அவளோட ரெஸ்டாரண்ட்டை கண்டிப்பாக வித்துடுவா உங்களுக்கு அப்படின்னு ஐடியா கொடுக்க உடனே சுதாகரும் பக்கத்தில் நிற்கிற தன்னோட ஆட்களை பார்க்க உடனே அவங்களும், எஸ் பாஸ், நாங்கள் அதவே பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ரிப்போர்ட் எடுக்கிறதுக்காக அன்னைக்கு காலையில் பாக்யா கிட்ட சொல்லிட்டு வீட்டில் இருந்து கிளம்புற இனியா கிட்ட சொல்கிறாங்க பாக்யா, ஏய் இனியா, சேஃபாக போயிட்டு வாடி, இந்தா லஞ்சு வெளியில் சாப்பிட்டு உடம்ப கெடுத்துக்காத அப்படின்னு சொல்லிட்டு லஞ்ச் பாக்ஸை எடுத்துகிட்டு போய் ஹேண்ட்பேக்கில் வச்சு விட்டுட்டு, இனியா திரும்பவும் சொல்கிறேன், சேஃபாக போயிட்டு வா, எனக்கு ஏனோ கொஞ்சம் மனசு சரியில்லை அப்படின்னு சொல்ல இனியா சொல்கிறாங்க பாக்யா கிட்ட, மா டோன்ட் வரிமா, நான் என்ன சின்ன குழந்தையா, என்னமோ என்னை எல்கேஜி ஸ்கூலுக்கு அனுப்புகிற மாதிரி பார்த்து போயிட்டு வான்னு சொல்கிறீங்க. இத்தனை நாளாக நீங்கள் இப்படி சொன்னதே இல்லையே, ஏம்மா திடீர்னு இன்னைக்கு இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க இனியா. உடனே பாக்யா சொல்கிறாங்க, இல்லைம்மா இனியா, எனக்கு நைட் ஒரு கெட்ட கனவு வந்துச்சு, அதனால தான் அப்படி பயந்துட்டு சொன்னேன் அப்படின்னு சுதாகர் ஏதாவது பண்ணிடுவானோ நம்ம பொண்ணை அப்படிங்கிற பயத்தில் பாக்யா வெளியில் சொல்லாமல் பொய் சொல்லிடுறாங்க. அந்த சமயம் பார்த்துட்டு சிரிச்சுட்டே எழில் வர்றாரு. என்னம்மா, என்ன இனியாவுக்கு ரொம்பவுமே அட்வைஸ் பண்ணி அனுப்புறீங்க, அவன் என்ன சின்ன குழந்தையா, ஏய் லட்டு என்ன ரெடி ஆகிட்டு போல அப்படின்னு கேட்குறாரு எழில் இனியா கிட்ட. உடனே பாக்யா சொல்கிறாங்க, இல்லடா எழில், இன்னைக்கு எனக்கு என்னமோ டெய்லியும் அவள் வேலைக்கு போகிறப்ப எதுவுமே தோணாது, என் மனசுக்கு இன்னைக்கு என்னமோ சரியில்லைன்னு படுது அப்படின்னு சொல்ல உடனே எழில் சொல்கிறாரு, அம்மா நேற்று வந்துட்டு சுதாகர் நம்ம வீட்டுக்கே வந்து மிரட்டிட்டு போனான், அதுவே உங்களுக்கு கொஞ்சம் லைட்டாக மனசில் ஏதாவது பயத்தை
பயத்தை உண்டு பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்களுக்கு ஒன்றுனா எதுக்குமே பயக்க மாட்டீங்க, உங்கள் பசங்களுக்கு ஒன்றுனா எங்களுக்கு ஒன்றுனா ரொம்பவுமே பயந்துக்குவீங்க. அதுதான் அதோட வெளிப்பாடு தான் இது. அதனால் இனியாவுக்கு லட்டுக்கெல்லாம் ஒன்றும் ஆகாது. நீ கிளம்பு லட்டு, நான் அம்மாவுக்கு ஆறுதல் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. எழில் உடனே இனியாவும் பாய்மா அண்ணா, பாய் செழியன் அண்ணா, பாய் அக்கா, பாய் அப்படின்னு எல்லாருக்குமே சொல்லிட்டு கிளம்பி போகிறத எல்லாருமே நின்று பார்க்குறாங்க. அப்போ பாக்யா சொல்கிறாங்க, டேய் எழில், நம்ம இனியா இவ்வளவு பொறுப்பாக இவ்வளவு அழகாக வேலைக்கு போவான்னு நான் நினச்சி கூட பார்க்கலடா அப்படின்னு சந்தோஷப்பட்டு பெருமிதப்பட்டுக்கிறாங்க இனியாவை நினச்சி. இனியா அங்கே ஆஃபீஸில் போய் உட்கார்ந்ததுக்கப்புறம் இனியாவுக்கு ஃபோன் வருது. அப்போ ஃபோனை அட்டன் பண்ணி பேசுகிற இனியா சொல்கிறாங்க, ஹலோ, ஐ எம் ரிப்போர்ட்டர் இனியா அப்படின்னு சொன்ன உடனே சொல்கிறாங்க, ஹலோ மேம், நாங்கள் இங்கே ஒரு ஏரியாவில் பேர் சொல்லி அந்த ஏரியாவில் பெரிய கலவரம் நடந்துட்டுருக்கு. நீங்களும் உங்கள் டீமும் வந்தீங்கன்னா கண்டிப்பாக அதை ரிப்போர்ட் பண்ணி நீங்கள் டிவியில் காமிக்கலாம். ஏன்னா ரொம்பவுமே அராஜகம் நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்ல உடனே இனியாவோ, எஸ், அந்த அட்ரஸ்க்கு நாங்கள் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட டீமுக்கு எமர்ஜென்சியாக இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் பாஸ் பண்ணுறாங்க. உடனே டீமும் ரெடியாகி அங்கே அந்த கலவரம் நடக்கிற இடத்த அட்ரஸ் பண்ண இடத்துக்கு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா யாருமே இல்லாதங்காட்டி அங்கே டீம்மேட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க, என்ன மேடம், என்ன யாரையுமே காணோம், உங்களுக்கு ஃபோன் பண்ணவங்க என்ன சொன்னாங்க, இந்த அட்ரஸ் தான் சொன்னாங்களா அப்படின்னு கேட்க உடனே இனியாவும், ஷியோர் சார், இந்த அட்ரஸ் தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்ல, அதே சமயம் அங்கே நின்றுட்டு தேடிக்கிட்டு இருக்காங்க எங்கே கலவரம் நடக்குதுன்னு இனியாவும் அவங்களோட டீமும். அப்போ திடீர்னு இனியாவுக்கு ஃபோன் வருது. அட்டன் பண்ணி பேசுகிற இனியா கிட்ட சொல்கிறாங்க, கோபி தான் பேசுகிறாரு. அப்போ கோபி சொல்கிறாரு இனியா கிட்ட, டே இனியாம்மா எங்கே இருக்க அப்படின்னு கேட்க இனியா சொல்கிறாங்க, டேடி, நான் இங்கே ரிப்போர்ட் எடுக்கிறதுக்காக வெளியில் வந்திருக்கேன். ஆனால் இங்கே என்கிட்ட இன்ஃபர்மேஷன் சொன்னவர் கரெக்டான இன்ஃபர்மேஷன் கொடுக்காம விட்டுட்டார் போல், தப்பாக இருக்குது, இந்த அட்ரஸில் யாருமே இல்லை. அதை விடுங்க டேடி, இந்த நேரத்துக்கு நீங்கள் எதுக்கு கால் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க இனியா. உடனே கோபி சொல்கிறாரு, இல்லைடா, ரொம்பவுமே பாட்டிக்கு உடம்பு சரியில்லை, அதனால தான். சரி, நீ எங்கே இருக்கன்னு சொல்லு, ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கேன் பாட்டியை, நீ வந்தனா உன்னை உடனே நான் கூட்டிகிட்டு போய் பாட்டிக்கிட்ட காமிச்சிடுவேன் எந்த இடத்துல இருக்கன்னு சொன்ன உடனே இனியா சொல்கிறாங்க, அச்சச்சோ டாடி, பாட்டிக்கு என்னாச்சு, சீக்கிரம் சொல்லுங்கள், எந்த ஹாஸ்பிட்டல், நானே வரேன் அப்படின்னு சொல்ல உடனே கோபி, இல்லைம்மா, இல்லை, நீ சொன்ன அந்த இடத்துக்கு பக்கமாக தான் நானும் இருக்கேன், இப்போ பாட்டி ஆல்ரைட்டாக தான் இருக்காங்க, உன்னை பார்த்தா இன்னும் கொஞ்சம் சந்தோஷப்படுவாங்க, நானே வந்து கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு கோபி இனியாவை வந்து அழைக்கிறதுக்காக கரெக்டான ஸ்பாட்டுக்கு வந்துடுறாரு. இனியாவும் நம்பி கோபி கூட காரில் ஏறி போகிறாங்க. அங்கே போக போக இனியா கேட்குறாங்க கோபி கிட்ட, டாடி, என்ன டாடி, இது நம்ம கார் மாதிரி தெரியலையே, இது வேற யாரோ கார் மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்க உடனே கோபி சொல்கிறாரு, இல்லைம்மா, இல்லை, இது என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்களோட கார், எமர்ஜென்சிக்காக நான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்ல உடனே கோபி காரை நிறுத்திட்டு, டேய் இனியா, இருடா, பாட்டிக்கு ஒரு டேப்லெட் வாங்கிட்டு வரணும், நான் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு அங்கே இருக்கிற ஒரு மெடிக்கல் ஷாப் வரைக்கும் போகிற மாதிரி போகிறாரு. அந்த டைமில் திடீர்னு காரை எடுத்துகிட்டு போகிறதுக்காக சுதாகரோட ஆட்களை அனுப்பிச்சி விட்டுறாரு கோபி. அப்போ எதுவுமே தெரியாதவர் போல் அங்கே மெடிக்கல் ஷாப்லேயே நின்றுட்டு கை காமிச்சிடுறாரு. உடனே இனியாவும், டேய் நீ யாருடா, எதுக்குடா என்ன கடத்திட்டு போகிற, டேடி டேடின்னு சொல்லிட்டு சத்தம் போட உடனே அங்கே சுதாகரோட ஆட்கள், ஏய் சத்தம் போட்டேன்னா அதுக்கப்புறம் கொலை பண்ணிடுவேன், பேசாமல் இரு அப்படின்னு இனியாவை மிரட்டுறாங்க. பின்னாடி 2 சீட்டில் இருக்கிற 2 ஆட்கள் அப்படியே இனியாவோட வாயை பொத்திடுறாங்க. இனியா சத்தம் போடக்கூட முடியாமல் இருக்க அங்கே கோபி அது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இனியா இனியா அப்படின்னு நடிக்கிறாரு. இனியாவை யாரோ கடத்திட்டு போகிற மாதிரியும் அதை தான் பார்த்துட்டு அதிர்ச்சியாகி கத்துற மாதிரியும் இனியா நம்பட்டும்னு நினச்சிட்டு பண்ணுறாரு. இனியாவையும் கடத்திட்டு போகிறவங்க அங்கே போய் ஒரு ரூமில் அடைச்சி வச்சிடுறாங்க. அங்கே போய் பார்த்தா சேரில் கால் மேலே கால் போட்டு சுதாகர் உட்காந்துருக்காரு. அதை பார்த்துட்டு ஷாக் ஆகிடுற இனியா, ஹலோ, நீங்கள் எல்லாம் யார், எதுக்காக என்ன கடத்திட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க சுதாகரை பார்த்துட்டு. அப்போ சுதாகர் சொல்கிறாரு, என்னம்மா பாக்யா பொண்ணே, நீ பாக்யாவை விட அதிகமாக துழுவ போல, அதனால தான் உனக்கு கொஞ்சம் ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம், உன் மூலியமாக உங்கள் அம்மாவுக்கு இன்னும் டபுள் ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலான்னு சொல்லி தான் கடத்தியிருக்கேன் அப்படின்னு சொல்ல உடனே புரிஞ்சுக்கிறாங்க இனியா. ஓஹோ, நீ தான் அந்த சுதாகரா, எங்கள் அம்மாவோட ரெஸ்டாரண்ட்டை சேல்ஸ் பண்ண சொல்லி கம்பல் பண்ணவன் நீ தானா, நீ என்னதான் பண்ணாலும் எங்கள் அம்மா உனக்கு கண்டிப்பாக அவங்களோட ரெஸ்டாரண்ட்டை கொடுக்க மாட்டாங்கடா அப்படின்னு சொல்ல உடனே அங்கே இருக்கிற பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆள் ஓங்கி வந்து அரையிறாரு இனியாவை. ஏய் என்ன பொண்ணே, யாரை பார்த்து வாடா போடான்னு பேசுகிற, வாயை அளவா பேசு, உங்கள் அம்மா மாதிரியே இஷ்டத்துக்கு பேசாத அப்படின்னு சொல்ல உடனே சுதாகர்,
ஏய் என்னப்பா எதுக்கு அந்த பொண்ணை அடிக்கிற? தேவையில்லாமல் அடிக்காத. அந்த பொண்ணு அவங்க அம்மாவை விட வாய் பேசுவா போல. விடு விடு, அவளை அப்படியெல்லாம் கவனிக்கக்கூடாது. நமக்கு காரியம் ஆனால் சரி அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஃபோனை எடுத்துட்டு பாக்யாவுக்கு ஃபோன் பண்ணுறாரு. அப்போ அங்கே பாக்யா ரெஸ்டாரண்ட்டில் பிஸியாக இருக்காங்க. அப்போ பேசுகிற சுதாகர் சொல்கிறாரு, என்னம்மா பாக்யா ரெஸ்டாரண்ட்டில் ரொம்ப பிஸி போல அப்படின்னு கேட்க உடனே பாக்யாவும், யார் நீங்கள், எதுக்காக இப்போ ஃபோன் பண்ணி இப்படியெல்லாம் கேட்குறீங்க அப்படின்னு சொல்ல, என்னம்மா நேற்று வந்து உங்கள் வீட்டில் பேசிட்டு வந்தேன், அதுக்குள்ளே என்னோடய வாய்ஸை மறந்துட்டியா? நான் தான் சுதாகர் அப்படின்னு சொல்ல உடனே பாக்யாவும், டேய் உனக்கு என்னடா வேணும்? நான் நேற்றே பதில் சொல்லிட்டேன்ல, மறுபடியும் திரும்ப திரும்ப எதுக்கு ஃபோன் பண்ணிகிட்ருக்க? என்னோட ரெஸ்டாரண்ட்டை கொடுக்கறதாவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் நீ உன்னோட டைமை வேஸ்ட் பண்ணி இங்கே என்கிட்ட பேசுகிறது, எங்கள் வீட்டுக்கு வர்றதுன்னு ரொம்பவுமே உன்னோட எனர்ஜியையும் டைமையும் நீ வேஸ்ட் பண்ணிக்கவே வேண்டாம். ஷியோராக சொல்கிறேன், என்னோட ரெஸ்டாரண்ட்டை நான் விலைக்கு கொடுக்கறதாவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க பாக்யா. உடனே சுதாகர் சொல்கிறாரு, நான் இப்போ உன்னோட ரெஸ்டாரண்ட்டை விலைக்கு கேட்குறதுக்காக பண்ணலாமா? உன் பொண்ணு இனியா சேஃபாக இருக்காளான்னு பார்த்துக்க, அதை தான் சொல்கிறதுக்கு வந்தேன். ஏன்னா எனக்கு ஒரு நியூஸ் வந்துச்சு, உன் பொண்ணை யாரோ கடத்திட்டு போகிறாங்கன்னு. அதுவும் ரிப்போர்ட்டரை யாரோ கடத்திட்டாங்கன்னு சொல்லி நியூஸ் வந்துச்சு அப்படின்னு சொல்ல, அங்கே ரெஸ்டாரண்ட்டில் ரொம்பவுமே பிஸியாக இருக்கிற பாக்யா திடீர்னு இப்படி சொன்ன உடனே ஷாக் ஆகி அப்படியே அங்கே லேப்டாப்பை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு எழுந்திரிச்சு நிற்கிறாங்க. உடனே இங்கே சுதாகர் சொல்கிறாரு, என்னம்மா பாக்யா என்ன ஒரே ஷாக்காக இருக்கா? நீ முடிஞ்சா உன் பொண்ணை திருப்பி சேஃபாக வாங்கணும்னா வந்து நான் பேப்பரில் கையெழுத்து போட சொல்கிற இடத்துலலாம் போட்டுட்டு உன் பொண்ணை கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்ல உடனே பாக்யா சொல்கிறாங்க, டேய் என் பொண்ணு மேலே சின்ன நகைக்கீரல் பட்டுச்சுன்னா கூட உன்னை அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு மிரட்டுறாங்க பாக்யா. உடனே சுதாகர் சொல்கிறாரு, இந்த மிரட்டல் வேலையெல்லாம் என்கிட்ட வேண்டாம்மா கண்ணு, நீ வந்து கையெழுத்தை போடு, வந்து உன் பொண்ணை கூட்டிகிட்டு போ. அது வரைக்கும் உன் பொண்ணு சேஃபாக இருப்பாளா இல்லையாங்கிறத நான் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிட்றாரு. உடனே பாக்யாவும் எழிலுக்கு ஃபோன் பண்ண, எழில் வந்துட்டு, அம்மா என்னம்மா நான் தான் சொன்னேன்ல அடுத்த படத்துக்கான ஓப்பனிங்கில் பிஸியாக இருக்கேன்னு, ஏம்மா என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்க உடனே பாக்யா சொல்கிறாங்க, டேய் அந்த சுதாகர் நம்ம இனியாவை கடத்திட்டு போயிட்டான்டா அப்படின்னு மிரட்டுறான்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க எழில்கிட்ட. உடனே எழில் சொல்கிறாரு, அம்மா என்னம்மா சொல்கிறீங்க? நம்ம லட்டை அந்த சுதாகர் கடத்திட்டானா? சரி வாங்கம்மா அவங்க வீட்லேயே போய் பேசி பார்க்கலாம் அப்படின்னு எழிலும் வர்றாரு பாக்யாவோட ரெஸ்டாரண்ட்டுக்கு. பாக்யாவும் எழிலும் அங்கே சுதாகர் வீட்டுக்கு போகிற சமயத்தில் கரெக்டாக சுதாகருக்கு கோபி ஃபோன் பண்ணிடுறாரு. அப்போ கோபி கூட பேசிகிட்டு இருக்காரு சுதாகர். என்ன கோபி, நீங்கள் ஸ்கெட்ச் போட்டு கொடுத்த மாதிரியே உங்கள் பொண்ணு இனியாவை கடத்தியாச்சு. அடுத்தது பாக்யா கண்டிப்பாக இங்கே பரிதவிச்சு போய் என் இடத்துக்கு ஓடி வருவாங்க. வந்ததுக்கப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா இடத்துலையும் கையெழுத்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறத இனியா கேட்டுடுறாங்க. அப்போ ச்சே நம்ம அப்பாவே நம்மளை கடத்துறதுக்கு பிளான் போட்டு கொடுத்துருக்காரே அப்படின்னு நினச்சிட்டு அழுகிறாங்க இனியா. அப்போ உள்ள வர எழிலும் பாக்யாக்கிட்டையும் சுதாகர் சொல்கிறாரு, என்னம்மா என்ன உன் ரெஸ்டாரண்ட்டை இப்போ எனக்கு கொடுக்குறியா? உன் பொண்ணு உயிரோட வேணும்னா கையெழுத்து போடிங்க அப்படின்னு சொல்ல உடனே பாக்யாவும், சரிங்க நான் எல்லா இடத்துலையும் கையெழுத்து போடுறேன் அப்படின்னு கையெழுத்து போடுற மாதிரி போடுற சமயத்தில் பின்னாடியே வந்து போலீஸ்காரங்க சுற்றி வளைச்சி பிடிச்சிடுறாங்க சுதாகரை. உடனே பாக்யா சொல்கிறாங்க, டேய் என்ன கோழைன்னு நினச்சிட்டியா? இவன் தான் சார் என் பொண்ணை கடத்தி வச்சிருக்கான், கண்டுபிடிச்சி கொடுங்கன்னு சொன்ன உடனே சுதாகர் போலீஸ்காரங்க கிட்ட சொல்கிறாங்க, சார் நான் எவ்வளவு பெரிய பிஸ்னஸ் மேன் தெரியுமா, என்னவே கைது பண்ண நினைக்காதீங்க, நான் யார் தெரியுமா அப்படின்னு மிரட்டிகிட்டே சொல்கிறாரு சுதாகர். என்னம்மா பாக்யா, உன் பொண்ணை கடத்துறக்கே ஐடியா கொடுத்ததே உன் புருஷன்தான், போய் அவனை போலீஸ்க்கு பிடிச்சு கொடு, உன் பொண்ணு இனியா இங்கே சேஃபாக தான் இருக்கா அப்படின்னு சொல்ல உடனே போலீஸும் அந்த பொண்ணு இனியாவை போய் கூட்டிகிட்டு வர உடனே இனியா அழுதுகிட்டே சொல்கிறாங்க பாக்யா கிட்ட, அம்மா இவங்களுக்கு கடத்தி கொடுத்ததே அப்பா தாம்மா அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாங்க. உடனே எழில் பாக்யா இனியா 3 பேரும் அங்கே கோபி வீட்டுக்கு போக உடனே இனியாவை பார்த்துட்டு ஷாக் ஆகிடுறாரு கோபி. அப்போ இனியா கேட்குறாங்க, ஏய் என்னடா என்ன இவ எப்படி இங்கேன்னு பார்க்குறியா? நீ தான் கடத்தி கூட்டிகிட்டு போய் எங்கள் சுதாகர் கிட்ட விட்டல, அதுக்கப்புறம் எப்படி வந்தேன்னு பார்க்குறியா? எங்கள் அம்மா போலீஸை வரவழைச்சு என்னை அழைச்சிட்டு வந்துட்டாங்கடா. சீ நீ எல்லாம் ஒரு அப்பாவா? இந்த ஜென்மத்தில் நீ திருந்தவே மாட்டியாடா அப்படின்னு திட்டுறாங்க இனியா.